ஹலோ மக்களை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு கேட்குறோம் தமிழ் இண்டஸ்ட்ரி கம்பெனி ஓகே. இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம பென்னோட ஆம்னிடிட்ஸ் அல்டிமேட் ட்ரிக்ஸோட எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு தான் வீடியோ நான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆம்னிடிட்ஸ்க்கும் அல்டிமேட் ட்ரிக்ஸ்க்கும் கம்பேரிசன் தான். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல் பாருங்கள். நம்ம ஆம்னிடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட்டிஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பென்னோட உயிரை வந்து நிறைய இடத்துல வந்து காப்பாற்றிருக்கு. ஆனால் அல்டிமேட்டிஸ் வந்து நம்ம பென்னோட உயிரை தான் வாங்க பார்த்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிடிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபெயில் சேஃப் மோட்னு சொல்லிட்டு இருக்கும். பென் எப்போ சாவர நிலைமைக்கு போகிறாரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏலியன் ஃபார்ம் வந்து ஆம்னிடிட்ஸ் வந்து டக்குனு மாற்றிடும். அது மட்டும் இல்லாமல் வில்கேட்ஸ் வந்து குரோமோஸ்டோன் குணரை உடச்சதுக்கப்புறமும் நம்ம பென் வந்து ஆம்னிடிட்ஸ் திரும்ப டைமண்ட் ஹெட்டாக மாற்றி அந்த இடத்துல வந்து நான் காப்பாற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆம்னஸ்ல வந்து நான் பார்த்துருக்கலாம். நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஃபீட்பேக்காக மாதிரி அந்த பவரை அப்சர்வ் பண்ணி திரும்ப வந்து மேல்ட்ரன் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி தக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிடிட்ஸ் நம்ம பென்னை வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஏலியன் ஃபார்ம் வந்து மாற்றி விட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாசிக்கில் கூட வந்து நான் பார்த்துக்கலாம். கெவின் நம்மளோட பென் வந்து சண்டை போடும்போது கிட்டத்தட்ட வந்து சார்ஜ் இல்லாமல் தோற்று போய் காலியாக இருப்பார். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிடிட்ஸ் ரீசார்ஜ் ஆகி ஃபோரம் சம் மாதிரி அந்த இடத்துல பென் வந்து சம்பவம் பண்ணியிருப்பார். அதாவது ப்ரோடோடைப் ஆம்னிடிட்ஸ் இருந்தாலும் சரி, முழுமையாகப்பட்ட ஆம்னிடிட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த ஃபெயில் சேஃப் மோடுங்கிறது தான் இருக்கும். பென்னுக்கு எப்போனா ஆபத்து வருதோ அந்த சமயத்தை டக்குன்னு வந்து ஆம்னிடிட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸர் வந்து நான் காப்பாற்ற பார்க்கும். அதே இந்த பக்கம் நீங்கள் அல்டிமேட்டிக்ஸ் பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டிக்ஸை போட்டுக்கிட்டே பென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி செத்தே போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டிக்ஸ் நம்ம பென் வந்து தான் மர்கையா பண்ண பார்த்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜாம் காஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 மில்லியனோ 8 மில்லியனோ வந்து உயிர்கள் வேணும். அது வந்து ட்ராகனுக்கு வந்து கொடுத்தா அவங்க அப்பா வந்து திரும்ப உயிரோட கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல உயிரும் தான் எடுத்திருப்பா. அப்படியே நம்ம பென்னோட உயிரும் தான் எடுத்திருப்பா. இதே இந்த இடத்துல வந்து ஆம்னிடிட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஏலியன் ஃபார்ம் வந்து மாற்றி அந்த யூஸர் வந்து காப்பாற்றிருக்கும். உதாரணத்துக்கு ஏலியன்ஸாக கூட வந்து மாற்றிருக்கலாம். அந்த இடத்துல ஆம்னிடிட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். ஏலியன் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக் அதாவது கோஸ்ட் டைப் ஏலியன் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்கி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல குரோமோஸ்டோனா மாதிரி பென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகி உயிரையும் வந்து இழந்திருப்பார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம ஜாம் காஸ்டரோட அப்பா நல்லவராக இருந்ததுனால திரும்ப வந்து உயிர் வந்திருக்கும். இல்லாட்டி நம்ம பென்னு சாலா மர்கையா தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட்ஸில் இருக்க அந்த அல்டிமேட் ஏலியன்ஸ்லாம் வந்து சேர்ந்து நம்ம பென் வந்து காலி பண்ண பார்த்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அல்டிமேட் சாக்ரிஃபைஸிங் எபிசோடில் நம்ம பென்னை வந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். கடைசியில் வந்து நம்ம பென்னை வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. வேற அளவுக்கு இந்த எபிசோடு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிடிட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம அல்டிமேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயில் சேஃப் மோட் அந்த மூணு வந்து கிடையாது. அதனால நம்ம பென்னோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ஸ் இந்த இடத்துல அதாவது எந்த இடத்துல வந்து பெரிய அளவில் வந்து காப்பாற்றுற மாதிரி வந்து எனக்கு தெரியல. அப்புறம் அல்டிமேட் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அல்டிமேட்ஸ் கொடுத்தானோ அந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸோட பவர்ஃபுல்லான ஏலியன் ஃபார்ம்ஸ் வந்து முழுமையாக்கப்பட்ட ஆம்னிடிட்ஸ் வந்து இருந்திருக்கும். உதாரணத்துக்கு ஆட்டோமிக்ஸ் கிராவட்டாக்னு சொல்லிட்டு வந்து போகலாம். என்னதான் நீ அல்டிமேட் ஃபார்ம் வந்து தந்தானோ அந்த ஓஜி ஃபார்ம்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். இதை நீங்கள் மீறி நாமினேஷன்லையும் தான் பார்த்துருக்கலாம். நம்ம ஆல்பிடோ என்னதான் அல்டிமேட் ரேத் அல்டிமேட் கிராவட்டாக் அல்டிமேட் ஆர்டிகான்னு சொல்லிட்டு மாறினாலும் பென் வந்து அவரோட ஏலியன்ஸ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி வந்து அசால்ட்டு வந்து ஆல்பிடோ வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி ஃபார்ம்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். அல்டிமேட் ஃபார்ம்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம அல்டிமேட் ஃபார்ம்ஸ்லாம் பவர்ஃபுல் தான். ஆனால் அதோட பவர்ஃபுல்லான ஏலியன் ஃபார்ம்ஸ் இன்னும் தான் நிறைய வந்து இருந்திருக்கும். அதை யூஸ் பண்ணி வந்து டிஃபீட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து ஹேக் பண்ணலாம். நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம அல்டிமேட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஹேக் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜா வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து பென்னை வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஆபிபியை மாற்றி அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் விக்டரோட உடம்புக்குள்ள வந்து அவன் போயிருப்பான். அந்த எபிசோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்டிமேட்ஸ் எந்த அளவுக்கு வந்து அன்செக்யூராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிடிட்ஸ் அப்படி கிடையாது. ஆம்னிடிட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம பென்னை தவிர்த்து அவசியம் வந்து ஹேக் வந்து பண்ண முடியாது. அந்த இருக்கும் நம்ம செக்யூராக வந்து இருக்கும். அதை நீங்கள் ப்ரோடக்ட் ஆம்னிடிட்ஸ்ல வந்து பார்த்துட்டு தான் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முழுமையாக்கப்பட்ட ஆம்னிடிட்ஸ் வந்து பல மடங்கு வந்து செக்யூராக இருக்கும் அல்டிமேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் அல்டிமேட்ஸ் வந்து கல்டிமேட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோடக்ட் ஆம்னிடிட்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்டிமேட்ஸை கல்ட்டு ரொம்ப வந்து ஈஸி. ப்ரோடக்ட் ஆம்னிடிட்ஸ் வந்து கல்ட்டதுக்கு பென்னோட கையை வந்து உரிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரீகலபிள் வந்து வாய்ஸ் கமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. முழுமையாக்கப்பட்ட ஆம்னிடிட்ஸில் பென் நினைச்சா ஈஸியாக வந்து கல்ட்டி மாற்றம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதான் அல்டிமேட்ஸை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு பட்டன் நமக்கு பட்டு வந்து கல்ட்டு போயிடலாம். இது நல்லது தான் சொல்கிறது வந்து புரியுது. ஆனால் ஒரு பக்கம் இது நல்லதாக இருந்தாலும் மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் அடிச்சு விட்டுரும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அல்டிமேட்ஸை யார் வேணும் வந்து ஈஸியாக கல்ட்டு வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு எபிசோட் வந்து அல்டிமேட் ஏலியனில் ஒரு ஏலியன் வந்து இருக்கும். அது வந்து பென்னோட ஏலியன் எடுத்துக்கிட்டு பென்னு மாதிரி மாறிட்டு பென்னோட அல்டிமேட்ஸ் வந்து லவிஸ் போட்டிருக்கும். அந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு டவுட்னா அந்த ஏலியன் வந்து பென்னோட டிஎன்ஏ எடுத்ததுனால அல்டிமேட்ஸ் வந்து ஈஸியாக கழட்டுனுச்சா இல்லை யார் வேணாலும் அந்த அல்டிமேட்ஸ் வந்து கழட்டிட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப வந்து ஈஸியாக வந்து பென்னு ரிட்டன் வந்து அந்த அல்டிமேட்ஸ் வந்து வாங்கியிருப்பார். டக்குனு வந்து அந்த ஏலியன் ஃபார்ம் ஃபயர் மாதிரி பக்கம் பென் வந்து பார்த்தா என்னோட சொல்லிட்டு அல்டிமேட்ஸ் வந்து நமக்கு டக்குனு வந்து பென் கைக்கு வந்து வந்துடும். அந்த இடத்துல வந்து சுத்தமாக வந்து புரியாது. அதை பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ஸ் ரொம்ப வந்து சீப்பாக வந்து வேல்யூ வந்து உருவாக்கியிருப்பார். அந்த செக்யூரிட்டி இந்த டிஸ்மேண்டில்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப தான் சீப்பாக இருக்கும். ஆஸ்மத் வந்து உருவாக்கியிருந்தால் பக்காவும் தான் இருந்திருக்கும். அப்புறம் நம்ம அல்டிமேட்ஸில் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறது. மற்ற எந்த ஆம்னிடிட்ஸ்லையும் அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் பென் வந்து அல்டிமேட்ஸில் சிவப்பு கலர்லேருந்து பட்டன் வந்து
பச்சை கலர் வந்து மாற்றிருப்பாரு. வேறு கலராக எதுவும் மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கலர் வந்து அல்டிமேட் டிச்சில் மாற்ற முடியும். ஆனால் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஆம்லெட் டிச்சிலும் பார்த்தீங்கன்னா மாற்ற முடிஞ்ச மாதிரி வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. இதில் மட்டும் தான் வந்து காமிக்க முடியும். அப்புறம் அல்டிமேட் டிச்சை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து ஏதாச்சும் புதிய யூனிஃபார்ம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து அல்டிமேட் டிச்சுக்குள்ளே போந்துட்டு பெண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் அல்டிமேட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ரேட் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிபியன் ஏலியன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம புஸ்க்கு அல்டிமேட் டிச்சுக்குள்ளே போயிட்டு பெண்ணு வந்து ஆம்பிபியனை மாறினோடனே அது வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இதே நீங்கள் ஆம்லெட் டிச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எந்த ஒரு ஏலியன் வந்து நம்ம போயிருக்காது, எதுவும் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. கோஸ்ட் ஃப்ரீக்கு எப்படி புள்ள போனுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கே நம்ம மாயட்ஸ் வந்து வேர்ல்டு வைனோட டிஎன்ஏ எடுக்கும்போது ஸ்கேன் பண்ணும்போது நம்ம வேர்ல்டு வைனோட டிஎன்ஏயோட கோஸ்ட் ஃப்ரீக்கும் வந்து தான் வந்திருக்கும். அதனால தான் பிரைமஸில் போயிட்டு கோஸ்ட் ஃப்ரீக்கோ டிஎன்ஏ தான் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் ஃப்ரீக்கும் அதாவது நம்ம ஜெஸ்கரும் போய்ட்டு வந்து மாட்டிட்டு இருந்திருப்பாரு. அப்படி தான் ஒரு ஆம்லெட் டிச்சுக்குள்ளே போயிருப்பாரே தவிர்த்து தானாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் உள்ள போயிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாலும் வந்து போயிருக்க முடியாது. பென் ஹியூமன் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் பெண்ணுக்குள்ளே போயிட்டு அந்த ஆம்லெட் டிச்சு வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஐடியாவில் வந்து இருந்திருப்பார். மற்றபடி ஆம்லெட் டிச்சுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு வந்து ட்ரெயின் வந்து பண்ணியிருக்க முடியாது, போயிருக்கவும் முடியாது. ஆனால் அல்டிமேட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆம்பிபியன் யூனிஃபார்ம் தான் உள்ள பின்ன பெண்ணும் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையான செக்யூரிட்டி சிஸ்டமாக இருக்கும் இப்போ அல்டிமேட்ஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ஸை பற்றி கல்வி நிறைய ஊற்றலாம். இருந்தால் வந்து அல்டிமேட்ஸ்லையும் நிறைய பவர்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. உதாரணத்துக்கு அல்டிமேட் ஃபார்ம்ஸ், அப்புறம் அந்த கலர் சேஞ்சிங், இந்த அல்டிமேட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அதோட பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஆம்லெட் தான். உங்களுக்கு எது பிடிக்கும்? ஆம்லெட் பிடிக்குமா அல்டிமேட் பிடிக்குமா? எனக்கு ஆம்லெட் தான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீகலபேட்டர் ஆம்லெட் லுக்லாம் வந்து பக்காவாக வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு எதுவும் சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஆம்லெட் எந்த அளவுக்கு அல்டிமேட்ஸோட பவர்ஃபுல்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ஸும் பவர்ஃபுல் தான், ஆனால் ஆம்லெட்ஸ் ரொம்ப வந்து பவர்ஃபுல். ஓகே, தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அல்டிமேட்ஸ் தான் கெத்து ஆம்லெட்ஸ் வேஸ்ட்னு சொல்கிறவங்க தான் இந்த வீடியோ வந்து மறக்காம தான் ஷேர் பண்ணி விடுங்க. அல்டிமேட்ஸும் சொல்கிறேன் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஆம்லெட்ஸோட மொக்க தான் ஒரே விடுங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் பார்க்கணும் வச்சுன்னா கீழே கமெண்ட் இருக்கும், கிளிக் பண்ணி பெல் யாருக்கு மக்களே அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இதே மாதிரி ஒன்று செய்ய பாய்.